ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நிஃப்டி இண்டெக்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் போன வாரம் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஆக்சுவலா அந்த ஒரு 4-5 நாள் முன்னாடி வரும்போதே நிறைய பேருக்கு சார் என்ன சார் டவுன் ட்ரெண்டா மாறிடுமா அப்படின்னு கவலைப்படுறாங்க. நான் ஒரு 4-5 நாள் முன்னாடி அந்த தம்ப்நெயில் எடுத்து போறேன், டேட் மறந்து போச்சு. அந்த வீடியோல சொல்லியிருந்தேன், மந்த்லியில ஒரு சேனல் இருக்கு, மந்த்லிக்குள்ள டெய்லி டைம் ஃப்ரேம்லயும் ஒரு குட்டி சேனல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப அதை தான் இப்ப பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இப்ப நான் அன்றைக்கு அந்த வீடியோலயே சொல்லியிருந்த மாதிரி மந்த்லி டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து ஒரு சேனல், ஒரு அப் ட்ரெண்ட் சேனல்ல தான் போயிட்டு இருக்கு. ஓகே, இத அந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன். திரும்பவும் நீங்க இதுக்காக அங்க போய் பார்க்க வேண்டாம், நான் இங்கேயும் அதே விஷயத்த சொல்லிடுறேன். ஸோ இப்போ மந்த்லியில் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே போனால் கீழே வரும், இப்படி தான் வரும். சேனல்ன்றது இப்படி தான் போகும். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தா கூட அது இதுக்குள்ள ஒரு குட்டி சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பாருங்க, மேலே கீழே ரெட் கலராக இருக்கிறது மந்த்லி டைம் ஃப்ரேம், அது ஏற்கனவே ஒரு சேனல்ல தான் இருக்கு. அடுத்து டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கூட அதுக்குள்ள ஒரு குட்டி சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல வரும்போது தான் நான் சொன்னேன், இந்த இடத்துல ஒரு சேனல் ஃபார்ம் ஆகுது, இது உடைக்கலைன்னால் திருப்பி இங்க டாப்புக்கு தான் வரும் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அதுதான் இப்ப கரெக்டா நடந்திருக்கு. இப்போ நிப்டி 50யோட ரிவ்யூ பார்த்துட்டோம். ஓகே சார், இப்போ நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீபாவளிக்கு தான், தீபாவளியிலேருந்து முகூர்த்த ட்ரேடிங்லேருந்து ஆரம்பிச்சு ஸ்டாக்ஸை இதெல்லாம் நம்ம வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ அதனால இந்த விலைக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன ஸ்டாக்ஸோட ரிவ்யூ அந்தந்த தம்ப்நெயிலும் சேர்த்து வச்சு ரிவ்யூ போடுறேன், நீங்கள் பாருங்கள். பெருசாக ரிட்டர்ன் இருக்காது. ஏன்னா மார்க்கெட் நம்ம ஆரம்பத்தில் தீபாவளி எப்போ எங்கே இருந்ததோ கிட்டத்தட்ட அதே அந்த 24,000 ரேஞ்சிலே தான் இருக்குது இன்னும். கரெக்டாக? ஸோ அப்படிங்கும்போது பெருசாக ரிட்டர்னும் இருக்காது. ஆனால் சில ஸ்டாக்ஸ் கொஞ்ச நாள் ரிட்டர்ன் கொடுத்துருக்கும், சில ஸ்டாக்ஸ் கொஞ்சம் லைட் மைனஸில் இருக்கும். அது ரிவ்யூஸை அப்படியே டக் 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 டக்னு சில செகண்ட்ஸாக பார்த்துடலாம். 6 கம்பெனி கொடுத்துருக்கோம் அது வரைக்கும். ஜஸ்ட் பாருங்க. இப்பயும் சொல்கிறேன், மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகலை. அந்த 23,500க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் நம்ம பையர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இப்போ 186க்கு நீங்கள் வாங்கிட்டீங்க, ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, மினிமம் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்குள்ள 400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதான் 400ங்கிறது இனிமே வரப்போகிற ஆல் டைம் ஹை. ஓகே, ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். சரி சார், மேலே ஏறுது அப்படி டக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் அடுத்த ஒரு சப்போர்ட் போட்டு வச்சிருக்கு. எங்கன்னா 138 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. மார்க்கெட் சப்போஸ் கரெக்ஷன் ஆச்சுன்னா எல்லாமே தான் கரெக்ஷன் ஆகும். அப்போ என்ன பண்ணும், இப்போ எந்த அளவுக்கு வாங்கியிருக்கோமோ அதே அளவுக்கு 138 ருபீஸ்லையும் அதே குவான்டிட்டி வாங்குங்க. வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகும். அப்பையும் 400 போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ இதோட சப்போர்ட்டும் கிட்டக்க தான் இருக்கு. என்ன ப்ரைஸ்னாக்கா ஆல்மோஸ்ட் 1240 அந்த ரேஞ்சு, 1220 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அந்த ரேஞ்ச் வரைக்கும் அடுத்து இன்னொரு மேஜர் சப்போர்ட்டுங்கிறது இருக்கு. ஸோ ஆனால் இப்பயே இங்கே சப்போர்ட் எடுக்குது, ரிவர்சல் வருது. ஸோ நம்ம இந்த இடத்துல இதை வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். பிளஸ் மந்த்லி சப்போர்ட் வேற கரெக்டாக இந்த இடத்துல இருக்கு, அந்த செவப் லைன். ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு என்டர் ஆர் கன்சிடர். நம்ம இதை வாங்குறத பத்தி இப்போ யோசிக்கலாம். ஏன்னா ரெக்கமெண்டேஷன் இல்லைன்னு சொல்றோம். ஸோ வாங்குங்கன்னு தப்பித்தவரையோட சொல்ல முடியாது. ஸோ இங்க வாங்குறத பத்தி கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். ஓகே, எந்த பிரைஸ்ல? அந்த அரௌண்ட் 148க்கு மேல. எங்கன்னு பார்த்தா அந்த ஒரு 780 அந்த ரேஞ்சு, ப்ரீவியஸ்ல அந்த லோல தெரியுதா மேல, அந்த ரேஞ்சு தான் இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் கண்டிப்பா நம்ம கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு ஏற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோ இங்க வாங்கலைன்னு நினைக்க கூடாது. இந்த இடத்துல கொஞ்சமாவது வாங்கணும். ஆனா டெக்னிக்கலா இன்னும் பெரிய ரிவர்சல் வரல. ஆனால் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது ரிவர்சல்லாம் பார்த்துட்டு வாங்குறேன்னா அதை போய் 850 போய் வாங்குற மாதிரி ஆகும். அது தேவையில்லை. நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கும் போது கரெக்டான சப்போர்ட் வந்தா தைரியமா வாங்கிட வேண்டியது தான். மார்க்கெட் ஆல் டைம் ஹைல இருக்கு, எப்பயுமே இல்லை ஒரே கதறிட்டு இருக்கு, இப்போ போய் வாங்க சொல்றீங்க சார் அப்படின்னா, எப்பயுமே இறங்கும் போது தான் கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ற ஹேபிட் வரணும் நமக்கு. அப்பதான் அதோட பெனிஃபிட்ஸ் எப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா நம்ம இப்ப எங்க வாங்கணும் அப்படின்னாக்க, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 191, 192 அந்த பிரைஸுக்கு மேல சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் டெஃபினட்டா நம்ம வாங்கலாம். இப்போ இமீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 185 அந்த ரேஞ்சில் இருக்கு. சப்போஸ் அது உடஞ்சி கீழே வந்தது அப்படின்னா 60 to 64 அடுத்த அந்த கிரீன் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அது வரைக்கும் கண்டிப்பா நம்ம வாங்கலாம். இது லாங் டேர்முக்காக சொல்றது தான். அதனால டார்கெட் அது இது அதெல்லாம் தேவையில்லை. இன்னும் பெருசா போற வரைக்கும் இருக்கலாம்.
இல்லையா அட்லீஸ்ட் இந்த ஒரு 25 ருபீஸ் இன்னொரு ₹1 கம்மி அந்த ரேஞ்ச் வரும்போது கூட நீங்க இதை கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். நான் சொன்னது லாங் டேர்முக்கு. ஏன்னா இது ஆக்சுவலா ஒரு ட்ரெண்ட் லைன் வேற பிரேக் ஆயிட்டு போகுது. ஏன்னா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத நம்ம சொல்றது இல்லை. பட் இருந்தும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்கு நமக்கு. ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆயிட்டு மேலே வந்திருக்கிறதுனால திருப்பி ரீடெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு 25 ருபீஸ் வந்ததுனால் கொஞ்சமா கன்சிடர் பண்ணலாம். ஃபார் லாங் டேர்முக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிடிசி நான் ஃபர்ஸ்ட் 158 கொடுத்தேன், அடுத்து 138 கொடுத்தேன். ரெண்டு இடத்துலையும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் 148 வரும். மேலே பாருங்க. அடுத்தது நேத்தி வெள்ளிக்கிழமை இருந்த க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 152. அடுத்து ரிலையன்ஸு அதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1260. இப்போ நேற்று இருக்கிறது 1250. ஒரு 10 ரூபா மட்டும் கம்மியாக இருக்குது. மணப்புரம் 148 கொடுத்துருந்தோம், 187 இருக்குது. டாடா மோட்டார்ஸ் 785, இப்போது கரண்ட் ப்ரைஸ் 790. கெயில் வந்து 191 கொடுத்துருந்தோம், அது 210 வரைக்கும் போயிட்டு இப்போ திருப்பி 191 வந்திருக்கு. சவுத் இண்டியன் பேங்க் 25 ருபீஸ், இப்போ இருக்கிறது 2696. ஓகேயா? ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு எப்பயுமே மார்க்கெட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும், ஆனால் வெயிட் பண்ணணும். அதுதான். ஓகேயா? பை.